ஹலோ, நல்லா இருக்கா சட்டை? ம் சும்மா ஒரு கெஸ் பண்ணுவோம். இது எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? யூ கமெண்ட் பண்ணுறது, யூ ஜஸ்ட் திங்க் எவ்வளோ இருக்கும். ஓகே, ஒரு நம்பர் செட் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல. இது நேரில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ரிச் மெட்டீரியல் அந்த ஃபீல் தான் கொடுக்கும். நான் அதை பார்த்து தான் வாங்கினேன். ஸோ இப்போ யூ வுட் ஹவ் lowered the amount. ஆனால் நீங்கள் வச்சுருக்க அமௌண்ட்டை விட நான் இதை ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கினேன். 800 ரூபா. வெல்கம் டு மணி சேவிங் சீரீஸ். ஸோ இந்த மாதத்துலேருந்து நான் ஒரு புது வெஞ்சர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். புது வெஞ்சர்னால் என்னென்னா, இது மோஸ்ட்லி ஒரு வீடியோ இல்லைன்னா 2 வீடியோ வரும், அதுக்கு மேலே மோஸ்ட்லி வராது. ஸோ அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ டெய்லி நான் என்ன ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா, டெய்லி இப்போது என் அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஒரு அமௌண்ட் டுவர்ட்ஸ் சேவிங்ஸ்ன்னு சொல்லி போய்கிட்டுருக்கு. ஃபார் another இது எஸ்ஐபி அன்டிட்டர்மின்டாக நான் வச்சுருக்கேன். அண்டு அன்டிட்டர்மின்டானா நான் எப்போ வேணால் வெளியே எடுத்துக்குவேன், அது வேறு விஷயம். பட் இது எனக்கு காலங்காலமாக அப்படியே போய்கிட்டுருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஆன் ஐஎன்டி மணி, ஓகேவா? ஸோ இப்போ இதில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுன்னு சொல்லும்போது மூணு ஸ்டாக்காக நான் படிச்சிருக்கேன். ஒன்று இன்டர்நேஷ்னல் ஸ்டாக்ஸ், அது மந்த்லி 2 ஸ்டாக் கொண்டு வச்சுருக்கேன். அது ஏன் லைக் என்ன மாதிரி ஸ்டாக்கு நான் என்ன யோசித்து வச்சேன்னா, ஒரு பிஸ்னஸ் ரொம்ப அவன் எக்ஸ்பான்ஷன்லேயே நிறையா இருக்கான். ஸோ அதனால் எனக்கு லைக் என்ன சொல்கிறது, இப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கின்னு எடுத்தோன்னா அவனோட கோரே டெலிவரிங் ஃபுட்ஸ் மட்டும்தான். இப்போது அந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ஆப் ஒன்று வந்துச்சு, எஸ். பட் அது எந்தளவுக்கு அது ஹிட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அவனோட கோர், ஜொமேட்டோக்கும் ஸ்விக்கிக்கும் இருக்க கோர் ஒரே ஒரு விஷயம் தான், டெலிவரிங் ஃபுட்ஸ் மட்டும்தான். அண்ட் அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மேபி வந்துடுச்சுன்னா ஹீஸ் டூம்ட், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் சம் கம்பெனிஸ் have a lot of potential and they are expanding a lot. நம்ம பார்க்குறது ஒன்றா இருக்கலாம், பட் அவன் அதுக்குள்ளே நிறைய வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி கம்பெனி ஒன்று பார்த்து சூஸ் பண்ணேன். அண்டு இன்னொன்று என்னென்னா, இது இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு எலமெண்ட். நான் ஏன் அந்த ஸ்டாக்கை டைரெக்டாக சொல்லலைன்னா, இட் மைட் கெட் கன்சிடர்ட் as ஐ எம் சஜஸ்டிங் அ ஸ்டாக். ஸோ எனக்கு அது வேண்டாம், எனக்கு அதை பண்ணவும் எனக்கு அது வேண்டாம், நான் அந்த சஜஸ்ட்டும் பண்ணல. ஸோ இது இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அது ஆட்டோமொபைல்ஸாக இருக்கலாம், அது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருக்கலாம், எனிதிங். ரொம்ப பேசிக் நெசசிட்டியாக இது இல்லாமல் இருக்க முடியாது. நிறைய பிஸ்னஸஸ், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும்ல, கோராக இது இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது 2 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் த்ரூ ஐஎன்டி மணி பர் மந்த்துக்கு, ஓகேவா? ஸோ இதில் மொத்தமாக நான் 3000 அலோகேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது போக நான் டெய்லி போகுது அப்படின்ற மாதிரி சொன்னேன்ல, டெய்லி பே அவுட் கோல்டில் போகுது. இருக்கிறது ஒன்றே தான், கோல்ட் பீஸ். ஸோ அதில் 2 யூனிட்டுன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு அவன் ஏமாற்ற போகானா என்னென்னு எனக்கு தெரில. பட் ஐம் நாட் சஜஸ்டிங் யூ டு டூ இட் இன் ஐஎன்டி மணி, பட் ஸ்டார்ட் சம்திங் லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நான் இங்கே ஐஎன்டி மணியில் போட்டிருக்கேன் அப்படின்னா,
நான் 2 யூனிட் சொல்லி வாங்குகிறேன். 2 யூனிட்னா இப்போதைக்கு ரூ. 80 ஒரு யூனிட்னு சொல்லியிருக்கு. ரூ. 167 சொல்லி 2 யூனிட் வரும். அப்போது ரூ. 167 அது 160 × 3, அது கணக்கு போடுவோம். 16 3 சார் 16 சார் 18 8 1 7200 கிட்ட வருது. ஸோ அது கரெக்டாக தான் இருக்கும். 7200 அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. ஸோ பர் மந்த் வந்து 7200 வருது. அதுக்கேற்ற அந்த 3 2 சார் 60. ஓகே, ஸோ 60 ஸ்டாக்ஸ் வரும். ஓகேவா, பர் மந்த்து. இப்போ இந்த 60ல் வந்து அவன் இன்னைக்கு காலைல வந்து என்ன சொன்னான்னா, உங்களோட அந்த மொத்தம் 80 இருக்குன்னா அவனோட கோல்டு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஏறி இருக்குது சார். அதனால் நீங்கள் அந்த 160 போடும்போது உங்களோட பை ஆப்ஷன் வந்து 1 தான் இப்போதைக்கு போய்கிட்டுருக்கு. அண்ட் ஒன்ஸ் அது கீழே டச் ஆன உடனே, லைக் இப்போ 80.60 வந்து அது ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, நான் போட்ட வேல்யூ வந்து 80.50 நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 80.50 இருக்குன்னா, அது கண்டிப்பாக ஒரு ஷார்ட் ஒன்று அடிக்கும்போது 80.20 வரும்போது 80 வரும்போது நாங்கள் கண்டிப்பாக இதை வந்து உள்ளே சேர்த்துருவோம். உங்களுக்கு டபுளாக தான் தெரியும் அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னான். இது நம்புகிற மாதிரி இல்லை, இது என்னை குழப்புற மாதிரி தான் இருக்குது. அண்டு ஆனால் எனக்கு இது வேணும் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் இருக்குது. இது கன்ஃபார்மாக வந்து அவன் என்னை ஏமாற்றுவானா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ரொம்ப சஸ்பிஷனாக தான் இருக்குது. பட் ஓகே, ஏன்னா இத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ அவன் ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கான்னா அவன் அதை ஏமாற்ற சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இமெயிலும் அவன்கிட்ட கேட்டு வாங்கிட்டேன். ஸோ அதில் பிரச்சனை வந்து 60% எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும். அண்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் போகாமல் இருக்கும். மிச்சம் 40% தரல. ஸோ ஐ எம் நாட் சஜஸ்டிங் ஐஎன்டி மணி. இது என்னோடய ஓன் ரிஸ்கில் நான் பண்ணிகிட்ருக்கேன், அது வேறு விஷயம். அண்டு இது கோல்ட் பீஸை பொறுத்த வரைக்கும். அண்டு இன்னொரு ஸ்மால் கேப் ஒன்று நான் வாங்கிட்டுருக்கேன். அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அதுவும் இதே மாதிரி தான். அதில் 2 யூனிட் பர் டே அது ஒன்று போய்கிட்டுருக்கு. அண்ட் ஒரு லார்ஜ் கேப் வந்து பர் மந்த் பை வீக்லி போட்டிருக்கேன். பை வீக்லி 2 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த ஸ்டாக் வந்து போய்கிட்டே இருக்கும். இப்போது எக்ஸ்பென்சஸ் வரும். இவ்வளோ நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போது ரஃப்பாக எடுத்து பார்த்தா 15,000 கிட்ட வருது பர் மந்த் நான் கொடுக்குற மாதிரி. இப்போது இந்த 15,000க்கு மேலே வந்து எனக்கு நான் ஒரு சில இதெல்லாம் வச்சுருந்தேன்ல, எனக்கு வாங்கணும். லைக் எனக்கு வந்து வீடு கொஞ்சம் ரீமாடல் பண்ணணும், கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருந்தது. அதுக்கே வந்து ஒரு 3 lakhs கிட்ட செலவாகும். அண்டு ட்ரிப்பெல்லாம் அப்பப்போ போகணுன்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே கட் பண்ணி தான் இது போய்கிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த எஸ்ஐபியில் வந்து நான் ஒரு வேளை லைக் இப்போ எனக்கு வந்து மூடு இல்லை, நான் வந்து செலவு பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து செலவு பண்ணிடுவேன். செலவு பண்ணிவிட்டு அப்புறம் அவன் வந்து ஆனால் அதுக்கான இதுவும் நான் தான் பேர் பண்ணுவேன். இப்போ நான் உள்ளே போய்ட்டு பார்த்தேன்னா எஸ்ஐபி ஃபெயில்டு, ஓகேவா. அது எஸ்ஐபி ஃபெயில்னா அது வந்து ரெக்கர் ஆகிக்கிட்டு இருக்குன்னா என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு நாள் போடல, மண்டே போடல அப்படின்னா உங்களுக்கு மண்டே வந்து ஃபெயில்டுன்னு சொல்லி காட்டும். ஆனால் டியூஸ்டே உங்களுக்கு எப்படியோ பணம் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டியூஸ்டேலேருந்து அது திருப்பி ரீகனெக்ட் ஆகும். நீங்கள் திருப்பி அங்கேருந்து போக முடியும். அது ஃபெயில் ஆகிக்கிட்டே போகாது. ஸோ ஃபெயில் டேஸ் அண்ட் வென் யூ ஹேவ் த மனி அண்ட் வென் இட்ஸ் கோயிங் ஃபார் அன் எஸ்ஐபின்னா இட்ஸ் கோயிங் ஃபார் தி எஸ்ஐபி. ஸோ நான் இப்படி மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லி இருக்கேன். இது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்க மாதிரியும் இருக்குது. எனக்கு ஒரு வேளை இப்போ 2 to 3 monthஸில் வந்து எனக்கு இல்லை, எனக்கு வந்து பண்ணவே வேணாம் அப்படின்னா அந்த 2 to 3 monthஸும் எனக்கு வந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும்.
யுவர் எஸ்ஏபிஎஸ் ஃபெயில்டு, யுவர் எஸ்ஏபிஎஸ் ஃபெயில்டு, யுவர் எஸ்ஏபிஎஸ் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன். பட் அந்த 3 months கழித்து என்கிட்ட காசு இருந்தது அண்டு இப்போ அது அங்கே போய்கிட்டுருக்கு அப்படின்னா இது எனக்கு தானே பெட்ரு. நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை, காசு வந்ததே தெரியல, நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரினா. அண்டு இந்த சட்டை வந்து சொன்னதுக்கும் எக்ஸாம்பிள் அதுதான். இப்போ நான் வேறு எங்கேயாவது போய் இப்போ இந்த எஸ்ஐபி போயிட்டுருக்குன்ற அந்த மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன்னா, இப்போ நான் இந்த சட்டைக்கு இவ்வளோ கொடுத்தாகணுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எனக்கு வரும். சும்மா கண்ண மூடிட்டு எனக்கு வேறு எந்த செலவும் இல்லையே அப்படின்றது எனக்கு வராது. ஸோ இது நம்ம அப்படியே சேர்த்துட்டு வந்துகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அண்டு இது மோஸ்ட்லி யாரும் சொல்லுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட்டு நான் பாட்டுக்கு சொல்கிறேன், என்னோடய போர்ட்ஃபோலியோ தான் சொல்கிறேன். அண்டு ஸ்டாக் கூட என்னன்னு சொல்லி சொல்லல. பட் ஸ்டில் அது கொஞ்சம் நான் ப்ரைவேட்டாக தான் வைக்கலான்னு இருந்தேன். பட் என்னத்தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ யா, அதனால தான் அதை சொன்னேன். அண்ட் என்னால் என்னென்னா ரெண்டுத்தையுமே என்னால் பேலன்ஸ் பண்ணணும். அண்ட் இது ஏன் வந்து ஃபஸ்ட்டு இது மணி சேவிங் சீரீஸ் 1 அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா, இதில் எனக்கு பெட்டர்மெண்ட்ஸ் வரும் அடுத்தடுத்து. பிகாஸ் நான் போன வருஷம் போட்டதுக்கு எனக்கு பே அவுட் வந்து இப்போது ஜூலையில் வரும். அண்டு அது ஒரு லம்பான அமௌண்ட்டு தான் இப்போதைக்கு எனக்கு வரக்கூடியது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் தட் திங் விச் இஸ் ஹேப்பனிங். ஸோ அதுதான் இது வந்து இப்போ என்கிட்ட காசே இல்லையேன்னு இந்த 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 மொமெண்ட் நான் ஃபீல் பண்ணாலும், இட் இஸ் கோயிங் சம்வேர் இன் மை நேம் டு மை அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி. அது வந்து என்கிட்டேருந்து எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ யா, அதுதான் நான் சொல்கிறேன். அண்ட் இது வந்து பெட்டர்மெண்ட்டாக தான் இருக்கும். அந்த பெட்டர்மெண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்றது நான் 1 by 1 இன் ஃப்யூச்சர் வீடியோஸ் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், தட் இஸ் இட். தேங்க்ஸ், பாய்.